மேட்டூர் அணையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீர் திறப்பிற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் குறுவை தொகுப்பு திட்டம் அனைவருக்கும் பயனடையும் வகையில் மாற்றியமைக்க வேண்டும், வாய்க்காலை தூர்வார பொதுப்பணித்துறை வைத்துள்ள நிபந்தனைகள் தளர்த்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கு மேட்டூர் அணைந்து பாசனத்திற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தண்ணீர் திறந்து விட்டு இருக்கிறார்கள். இந்த தண்ணீர் கடைமடை பாசன பகுதியில் சென்றடையும். அதே போல என்னன்னு கேட்டீங்கன்னா, உபரியாக போகிற தண்ணீரை ஏரி குளங்களை நிரப்பி அந்த பகுதி பாசன பரப்பை கூடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு இயற்கையை நம்ம ஒத்துழைப்பு பண்ணுது. இந்த இயற்கையோடு சேர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து விட்டுற தண்ணீர் இன்னைக்கு விவசாயிகள் சாகுபடி பரப்பது அதிகமாக கூடுவதற்கு வாய்ப்பா இருக்கு. அதனால விவசாயிகள் இந்த சிவில் சோறு பார்க்காம தேசியமயமாக்கப்பட்ட வங்கியா இருந்தாலும் சரி, கூட்டுறவு வங்கியா இருந்தாலும் பயிர்களும் தடை இல்லாமல் விவசாயிகளுக்கு கிடைக்கணும். அதே குறுவை தொகுப்பு திட்டத்தை விவசாயிகள் அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்து எல்லா விவசாயிகளுக்கும் குறுவை தொகுப்பு திட்டம் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தண்ணீர் திறந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயம் செய்வதற்கு மேட்டூர் அணையை இன்று தமிழக முதல்வர் திறந்து வைத்திருப்பதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்கிறது. அதே நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டத்தில் தூர்வாரும் பணி என்பது தற்போது கூட நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் சில நிபந்தனைகளை வாய்க்காலை தூர்வாருவதற்கு பொதுப்பணித்துறை சில நிபந்தனைகளை வைத்துள்ளார்கள். 3 ஆண்டுக்கு ஒரு முறைதான் வாய்க்கால் தூர்வாரப்படும் என்று சொல்கிறார்கள். அடர்த்தியாக புல் மண்டி இருக்கக்கூடிய புதர் மண்டி இருக்கக்கூடிய வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும். பொதுப்பணித்துறைகள் அதிகாரிகள் நிபந்தனைகளை தளர்த்தி இந்த பணியை செய்ய வேண்டும். அதே போல் விவசாயிகளுக்கு தேவையான மானியம் உள்ளிட்ட குறுவை தொகுப்பு அனைவருக்கும் கிடைக்க, உரம் பூச்சி மருந்து கிடைக்க உரிய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். போர்க்கால அடிப்படையில் 100 நாள் வேலை ஒதுக்கியாவது அந்த வாய்க்கால்களில் தூர்வாரி விவசாய சேரத்தை உத்தரவாதப்படுத்தணும். ஆயிரக்கணக்கான ஏரிகள் உடனடியாக நிரப்பப்படணும். ஏன்னா நிச்சயமாக நல்ல கிளைமேட் இருக்குது, நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால தண்ணீர் நிறைய வரும். விரயமாச்சுன்னு சொல்லாம அதை பயன்படுத்த முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே போல இன்னைக்கு விவசாயம் செய்யறதுல நெருக்கடி என்னன்னாக்க, விலைவாசி உயர்வு என்பது உரத்தை இடுபொருட்கள்லாம் மிக கடுமையாக உயர்த்தி இருக்கு. ஆனா நெல்லோட விலையோ கரும்போட விலையோ எந்த விலையும் உயர்த்தப்படல. அப்படியே விவசாயிகளுக்கான உற்பத்தி பொருட்கள் விலை உயர்த்தப்படாது. விவசாயிகளோட விவசாயம் செய்வோமா வேண்டாமாங்க ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிபில் ஸ்கோர்னு சொல்லி ஒரு நெருக்கடியை கொடுத்து கூட்டுறவு வங்கியில கூட கடன் வாங்க முடியாது ஒரு சூழ்நிலை வந்தா விவசாயி என்ன செய்ய முடியும்? கடல்ல தான் பிறக்கிறோம், கடல்ல தான் வர்ற, கடல்ல தான் சாவணும் சொல்லி விவசாய பத்தி சொல்லுவோம். அந்த கடன் பெறவில்லை என்றால் விவசாயமே செய்ய முடியாது அப்படிங்கிற நெருக்கடி தான். அதனால அந்த எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணலன்னா தமிழக அரசாங்கம் எல்லாத்துக்கும் சண்டை போடுற மாதிரி இதுக்கு சண்டை போட்டு விவசாயிகளுக்கு உதவி புரியும்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.